ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல சனிக்கிழமை அதிகால மழை பெஞ்சிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு வீட்டின் மீது இடி விழுந்த சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான மின்சாதன பொருட்கள் எல்லாமே பயங்கர சத்தத்தோட வெடித்து சிதறி இருக்கு. இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய வீட்டையும் சரி நம்மளையும் சரி எப்படி நாம் பாதுகாக்கணும் என்பது பற்றி வல்லுநரோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித், வணக்கம். இந்த மாதிரியான நேரங்களில் தற்காப்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் என்னவாக இருக்க வேண்டியதாக இருக்குது? நம்ம எந்த மாதிரியான நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம்? உங்களுடைய தகவல்கள் என்ன? வணக்கம் நேயர்களே. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சனிக்கிழமை அதிகாலை மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வீட்டின் மீது இடி விழுந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மழை நேரத்தில் இடி தாக்கி வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதனங்கள் பழுதடைந்து விடும். இது ரொம்பவே காமன் தான், அவ்வப்போது செய்திகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் தற்போது சிதம்பரத்தில் நடந்திருக்கும் சம்பவம் வழக்கமானது இல்லை. பூகம்பம் வந்தால் எப்படி சாலைகள் இரண்டாக பிளக்குமோ அதுபோல உறுதியான கான்கிரீட் வீட்டின் சுவர்களே இரண்டாக பிளந்து விட்டது. முதல்ல அந்த காட்சிகளை பாருங்க, வீரியம் உங்களுக்கே புரியும். நடந்தது என்னன்னா, சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல சனிக்கிழமை அதிகாலை இடிமின்னலோட மழை பெய்து கொண்டிருந்ததுங்க. இந்த நேரத்தில் சிவசக்தி நகர் 3வது கிராஸ் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் நதியா என்பவர் வீட்டுக்குள்ள தன் குடும்பத்தினருடன் உறங்கி கொண்டிருந்த போது பயங்கர சத்தத்துடன் வீட்டின் மீது இடி விழுந்திருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், மின்விசிறி மாதிரியான மின்சாதன பொருட்கள் அனைத்துமே பயங்கர சத்தத்தோடு வெடித்து சிதறி இருக்கு. வீட்டுக்குள்ள உறங்கி கொண்டிருந்த நதியா, அவரது மகன் அகிலன், மகள் காயத்ரி, சித்தி அருள் செல்வி ஆகியோர் மீது சுவர் பெயர்ந்து விழுந்ததுல அகிலனுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றவர்களுக்கு லேசான காயம்தான். வீடு முழுக்கவே மின்சாரம் பாய்ந்ததுனால அலறி அடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. காயமடைந்த அகிலன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு தலையில 5 தையல் போடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் நல்ல வேளையா உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. கான்கிரீட் வீட்டின் மேலேயே பலமான இடி தாக்கிய சம்பவம் அந்த பகுதிவாசிகளை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. உயிர் பயத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்தது பற்றி அந்த வீட்டில் வசிக்கும் நதியா கூறியதை பார்க்கலாம். அப்படியே பாம்பு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நெருப்புல அப்படி சுள்ளு அப்படியே மின்னல் மாதிரி சல்லுன்னு சேவத்துல இறங்குச்சு சார். இப்போ எல்லாம் ஒன்றா படுத்துருந்தீங்க? எல்லாம் ஒன்றா வருஷத்துக்கு அப்படி படுத்த படுக்கையை நாங்கள் எடுக்கலைங்க. அப்படியே தான் இருக்குது. பிள்ளைய ஒன்றே இப்போ ஜிஹெச் மட்டும் அழைச்சிட்டு போய் தையல் போட்டு அழைச்சிருந்தோம். சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னோம் சார். பிள்ளைய விட்டுட்டு போயிட்டோம். அதனால உடையாந்தோம் சார். உடம்பு சரி அதான் விட்டுட்டு போயிட்டோம். என்னென்ன பொருள்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு? வாஷிங் மிஷின் சார், ஃப்ரிட்ஜு, டிவி, இன்னும் என்னென்ன உள்ளன்னு பண்ண நாங்கள் சரியாக பார்க்கலிங்க சார். போயிட்டு உள்ள எதுவுமே எல்லாமே ஆனால் வெடிச்சிருச்சு. எல்லாம் வெடிச்சு உடையாந்து உழுந்துச்சு. எல்லாமே மட்டான்னு வெடிச்சுது. தற்போது நம்மிடையே திரு கோபகுமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். எலக்ட்ரிக்கல் பாதுகாப்பு துறையில் 30 ஆண்டுகள் அனுபவம் உடையவர். மின்னணு பாதுகாப்புக்கான பொறியாளர் கூட்டமைப்பின் தேசிய தலைவர். உலகின் பல நாடுகளில் 100க்கும் அதிகமான எலக்ட்ரிக்கல் விபத்துகள் பற்றி புலனாய்வு செய்தவர். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், இங்கே இந்த காட்சியில் நம்ம பார்க்கும்போதே அருகருகே பல வீடுகள் இருக்கு சார். அப்படி இருக்கும்போதே இந்த குறிப்பிட்ட வீட்டின் மட்டும் இடி தாக்கியதுக்கு என்ன காரணம்? லைட்னிங் ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல தான் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஹைட் இருக்கிற இடங்கள்ல லைட்னிங் தாக்குதல் ஆகிறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஒரு பர்டிகுலரான இடத்துல தான் விழும். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளவுட் மூவ்மெண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது ஒரு ரொம்ப பிசிக்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல விழும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஹைட் ஜாஸ்தியான இடங்கள்ல லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வீட்டு மாடியின் மேல அந்த டியூப் லைட் பொருத்தப்பட்ட அந்த குழாயில தான் இடி தாக்கி தான் நமக்கு காட்சிகள் மூலமா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப வீட்டின் மொட்டை மாடியில இந்த மாதிரியான எலக்ட்ரிக் சாதனங்கள் இருப்பது அந்த இடி மின்னலை ஈர்க்கக்கூடியதற்கான ஒரு ஃபேக்டரா இருக்குமா? மொட்டை மாடியில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆகும். பட் அதை விட ஜாஸ்தியான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்,
மொட்டை மாடியில நம்ம வந்து பல விதமான எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களோ பல விதமான பர்பஸுக்கு நம்ம வந்து இந்த மெட்டல் பைப் வைப்போம். ஜிஐ பைப் போட்டுட்டு சம்டைம்ஸ் ஷீட் போடுவோம், சோலார் வைப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் பைப் வைப்போம். ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஐட்டங்கள் வந்து ரூஃபுக்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மெட்டல் ஐட்டத்துல லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அது டேஞ்சர் இல்லாம போனோம்னா வந்து இந்த மாதிரி மெட்டல் ஐட்டங்களை பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரோட ரீபாரை கனெக்ட் பண்ணும். ரீபார்ல கனெக்ட் பண்ணி ரீபார் அது ஆக்சுவலா இந்த பழைய பில்டிங்ல எல்லாம் முடியாது. புது பில்டிங்ல தான் வந்து ரீபாரையே வந்து கண்டினியூஸா கனெக்ட் பண்ணி விட்டா அது வழியாவே லைட்னிங் வந்து பாஸ் ஆகிருக்கும். எங்கே டேமேஜ் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. இல்ல எக்ஸப்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம். இந்த பர்டிகுலர் கேஸ்ல பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு பைப் மாதிரி ஏதோ இருந்திருக்கு, அதுல வந்து லைட்னிங் விழுந்திருக்கு போல தெரியுது. பிளஸ் வந்து பக்கத்துல இருந்த வந்து வைஃபை டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், தட் இஸ் அந்த 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 பாக்ஸ் வர எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ப்ராபப்ளி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் என்னதான் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து ஏதாவது கண்டக்டர், ஆப்டிக் ஃபைபர் கிடையாது, ஏதாவது கண்டக்டர் கோஆக்சியல் லைன் வச்சுக்கோங்களேன். கோஆக்சியல் லைன் வந்து டிவிக்கு கொடுத்துருக்கு, ஒரு பைப் வழியா போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல உள்ள டிவில கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் லைட்னிங் கரண்டோட ஒரு ஒரு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரோக், ஒரு கரண்ட் வந்து இந்த கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. இந்த கண்டக்டர் வழியா லைட்னிங் கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பிளஸ் ஒரு 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 பயங்கரமான மெக்கானிக்கல் எஃபெக்ட் இருக்கு. லைட்னிங்ல நாங்க சொல்லுவோம், லைட்னிங்க்கு வந்து தெர்மல் எஃபெக்ட் இருக்கு. தெர்மல் எஃபெக்ட் இந்த சென்ஸ் ரொம்ப டெம்பரேச்சர் அப் டு 30,000 டிகிரிஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து மெட்டல்ல கண்டக்டிவ் பார்ட்ல வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 2, லைட்னிங் வந்து பாசிட்டிவ் லைட்னிங், நெகட்டிவ் லைட்னிங் இருக்கு. பாசிட்டிவ் லைட்னிங் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து நம்ம அதோட மெக்கானிக்கல் எஃபெக்ட் பில்டிங்ல டேமேஜ் வரக்கூடிய மெக்கானிக்கல் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நார்மலி நெகட்டிவ் லைட்னிங் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ் பண்ணாது. ஸோ பாசிபிளி இது வந்து இதோட ஸ்டடி பண்ணி தான் கன்க்ளூட் பண்ண முடியும். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இது வந்து பாசிட்டிவ் லைட்னிங்கா இருக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் லைட்னிங்ல வந்து டோட்டல் லைட்னிங்கோட ஒரு 2 to 3% தான் பாசிட்டிவ் லைட்னிங்கே இருக்கும். 100 லைட்னிங்ல ஒரு 2-3 தான் பாசிட்டிவ் இருக்கும் வேர்ல்டு வைட்ல. இந்தியாவில் வந்து எஸ்பெஷலி நம்ம டிராபிக்கல் கண்ட்ரில வந்து மேக்சிமம் நெகட்டிவ் தான் இருக்கும். பாசிட்டிவ் லைட்னிங் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். பட் இந்த டேமேஜ் எஸ்பெஷலி அந்த வால் வந்து உடஞ்சிருக்கு, அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், இந்த வைஃபை டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல அது இருக்கு. அப்ப அதை தவிர்க்கணுமா? அது ஆபத்தானதா? எப்படி உங்களுடைய கருத்து? அந்த மாதிரி உள்ள எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும் கிடையாது, வந்து இப்ப நிறைய வீட்டுல வந்து சோலார் பிவி வேற ரூஃப்டாப்ல போடுறாங்க. இது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு SPD அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு, சர்ஜ் ப்ரொடெக்டிவ் டிவைஸ். சர்ஜ் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த மாதிரி உள்ள டேமேஜை வந்து ரொம்ப கம்மி பண்ணும், எலக்ட்ரானிக் ஐட்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் அப்படி இருந்தா கூட இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து பார்த்தா சம்டைம்ஸ் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டா சம்டைம்ஸ் ஒரு சந்தேகம் தான். இது வந்து ஆக்சுவலா ரொம்ப இது ஸ்டடி பண்ணி பார்த்து ஒரு 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 ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. பிகாஸ் ஒரு நான் வந்து பல விதமா பல உலகம் பூரா பார்த்திருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு 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 அந்த அதோட வால் வந்து அப்படி பிரேக் ஆயிருக்கு, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி எதுவும் யாருக்கும் எதுவும் ஆகல, ரொம்ப நல்லது. சார், இப்போ இடிமின்னல் நேரத்தில் குறிப்பாக மின் இணைப்போட மெயினை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இந்த மாதிரியான இடி தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாமா? எப்படி? இல்ல, சான்ஸே இல்ல. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கிளவுட்ல இருந்து வர்ற லைட்னிங் வந்து அது எங்க விழணும்னு அது நினைக்குதோ அந்த இடத்துல போய் விழும். அன்பார்ச்சுனேட்லி பில்டிங்ல அல்லாட்டு ஏதாவது ஹைட்டா இருக்கிற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு லைட்னிங் விழுது. அது நம்பர் 1. இதுக்கு வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. இது பில்டிங்ல டேமேஜ் பண்ணாம இருக்கணுமானா பில்டிங்க்கு மேல லைட்னிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடிஷனல் மெட்டல் ராடை வச்சு அந்த மெட்டல் ராடை வந்து சம்டைம்ஸ் ஒரு ராடா இருக்காது, பல ராடை வச்சு இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி பில்டிங்க்கு வெளியில கூட கீழே கொண்டு போய் எர்த்துல கனெக்ட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, லைட்னிங் பில்டிங்ல வந்து விழுந்தா கூட இந்த அடிஷனல் நம்ம கொடுத்துருக்கிற மெட்டல்ல விழுந்து சேஃபா டிசிபேட் ஆகி எர்த்துக்கு போயிடும். இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னா, லைட்னிங் விழுது, லைட்னிங் கண்டக்ட் ஆகுது, எர்த்துக்கு போகுது. பட் இந்த பில்டிங்ல இருக்கிற எலக்ட்ரானிக் வயரிங்ல வந்து இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கப்ளிங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இது கனெக்ட் கூட பண்ண வேண்டாம். பக்கத்துல மேபி 2 மீட்டர் 3 மீட்டர் தள்ளி இருந்தா கூட
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ல, கம்யூனிகேஷன் ஒயர்ல, டெலிபோன் ஒயர்ல அது ரொம்ப கடினமான ஒரு சர்ஜ் வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. இந்த சர்ஜ் வோல்டேஜ்னால எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த சர்ஜ் இருந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சர்ஜ் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிவி வீட்டுல மீட்டர் போர்டுக்கு அடுத்து இருக்குமே எம்சிபி டிவில போடணும். பிளஸ் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், சிசிடிவி, இதோட இந்த கேபிள் டிவி, இதுல எல்லாத்துலயும் வந்து போட்டா ஓரளவுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஃபெயிலியரோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாகும். சார், இப்போ இடிமின்னல் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது செல்ஃபோனை குறிப்பாக பயன்படுத்தலாமா? மற்ற டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் எப்படி? டிவி, ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ள எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எஸ்பெஷலி லைன்ல கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஐட்டம். இதுல இன்னொரு விஷயம், நம்ம வந்து லைட்னிங் வர்றதுக்கு முன்னாடி அது சொல்லிட்டு வர்றதில்லை, அதனால நமக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி இந்த கிளவுட் இருக்கிற டைம்ல வச்சுக்கோங்களேன், பெட்டர் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஆப்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். முடிஞ்சா இதை டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டுருணும். பட் மேக்சிமம் டைம்ல நம்ம அது பண்ண மாட்டோம். மொபைல் போனை பொறுத்த மட்டும் மொபைல் போன் யூஸ் பண்றதுல இந்த மொபைல் போனோட ரேடியோ எஃபெக்ட்னால வந்து எந்த விதமான ஆபத்தும் வர்றது மாதிரி தெரியல. மொபைல் போனை வந்து எலக்ட்ரிக் லைன்ல சார்ஜர்ல கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடும். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ல வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எஸ்பிடிஸ் யூஸ் பண்ணலாம். சர்ஜ் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்ற டிவைஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இது ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட ஃபெயிலியருக்கு கூடிய ரிஸ்கை ரொம்ப கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கரெக்ட். சார், தற்போது இந்த சம்பவம் வந்து அந்த வீட்டில் வசித்த அந்த 2வது மாடியில நடந்திருக்கு. பொதுவா எந்த மாதிரியான வீடுகளை இடி தாக்கக்கூடிய அபாயம் இருக்கு? ரொம்ப டால், ரொம்ப ஹைட் ஜாஸ்தியான பில்டிங்ல வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் நான் சொன்னது மாதிரி ஒரு டால் ஹைட் உள்ள பில்டிங்ல மட்டும்தான் இது லைட்னிங் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. இப்போ ரொம்ப ஓப்பனான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு வீடு இருக்கு, மேபி ஒரு மாடி வீடு தான் இருக்கும், அந்த ஏரியாவில சம்டைம்ஸ் இந்த வீடு தான் ஹைட் ஜாஸ்தியா இருக்கும், அதுல லைட்னிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப சின்ன வீடுகள் இருக்கிற இடத்துல பெரிய மரங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பில்டிங்ல வந்து லைட்னிங் விடுறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கு பதிலாக இது மரத்துக்கு போயிடுது. ஆனா மரத்துல இருந்து பில்டிங்குக்கு சைடு பிளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். மரத்துல இருந்து பில்டிங்க்கு வரும், மரத்துல இருந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கு போகும். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கோட இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கும் வந்து எஸ்பிடின்னு சொல்ற டிவைஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சார், கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இப்ப இந்த இடிமின்னல் தாக்கும் அந்த சம்பவங்கள் வந்து அதிகமா இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? இப்ப போன ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா 2018ல பார்த்தா நம்ம ஊர்ல அந்த அளவு கிடையாது. ஆகஸ்ட் செப்டம்பர்ல பார்த்தா வந்து ஒரிசா, தென் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ்ல வந்து நம்பர் ஆஃப் லைட்னிங் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருந்தா கூட 2019ல பார்த்தா 3000 பேர் இறந்தாங்க லைட்னிங்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஃபிகர் கேட்கும் போது. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தா நியர்லி ஒரு 7-8,000 பேர் வந்து வருஷம் அஃபெக்ட் ஆகுறாங்க லைட்னிங்னால. இப்ப வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்து லைட்னிங்கோட சான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அதுல பல ரிசர்ச்சும் நடந்துட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, 10%, 20%, 50%, இதெல்லாம் சொல்ற அளவுக்கு இன்னும் கன்க்ளூஷன் எதுவும் வரல. பட் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகுது உலகம் பூரா. சார், இப்போ பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் போது 2வது அதற்கு மேலே ஃப்ளோர் போகும்போது அந்த ஜன்னல் வழியாகவே இடிமின்னல் நேரத்தில் அந்த வெளிச்சம் வந்து உள்ள வரும். இந்த சூழல் வந்து ஆபத்தானதா எப்படி சார்? வெளிச்சம் வந்து கண்ணுக்கு ஆபத்து இல்லாம வேற எதுவும் பண்ணாது. அந்த வெளிச்சத்துல நம்ம பார்த்துட்டோம் வச்சுக்கோங்க, அந்த பிரைட்னஸ்னால வந்து அது கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் வந்து வேற எதுவும் பண்ணாது. அதே மாதிரி தான் இடியோட சவுண்டு, அது வந்து காதுக்கு ஆபத்து. பட் நார்மலி ஒரு வீட்டுக்குள்ள நம்மளோட பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட நம்ம ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்றோம்னா சப்ஸ்டான்ஷியல் பில்டிங் அப்படின்னு சொல்றோம். சப்ஸ்டான்ஷியல் பில்டிங்கோட மீனிங் என்னதான் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்கிரீட் பில்டிங்குக்குள்ள இருக்கிறது வந்து கண்டிப்பா சேஃப் தான். பட் இந்த இப்ப சொன்னது மாதிரி இந்த மேல மாடிக்கு மேல செகண்ட் ஃப்ளோருக்கு மேல வந்து மெட்டல் பைப் ஏதாவது இருக்கு, அந்த மெட்டல் பைப் எர்த்து பண்ணாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தென் ஃபெயிலியர் வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எஸ்பெஷலி லைனு
லைன் பக்கத்துல டிவி அந்த மாதிரி உள்ள எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பக்கத்துல நம்ம யாராவது இருந்தா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார், இடிமின்னல் தாக்குதல் பற்றி ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேரிலே தற்போது இந்த சிதம்பரம் சம்பவத்தில் காயமடைந்த அந்த சிறுவனுக்கு ஒரு பக்கம் பார்வை மங்களாக தெரிவதாக கூறியதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. இந்தியாவில் தற்போது நிபுணர் சொன்னபடி ஒவ்வொரு வருடமும் இடிமின்னல் தாக்கி சுமார் 7000 முதல் 8000 பேர் வரை உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது பருவநிலை மாற்றம் காரணமாக இடிமின்னல்கள் அதிகம் உருவாவதாகவும் வல்லுநர்கள் சொல்றாங்க. பருவமழை காலம் கூடிய சீக்கிரமே தொடங்க போகுது. நிபுணர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மழை நேரத்தில் ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் உட்பட அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்த பயனுள்ள விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர் செய்திகளை வழங்க இணைகிறார் அஞ்சலி. நன்றி ரஞ்சித். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.